இப்ப இந்த மே மாதத்தை பொறுத்தவரைக்கும் 3வது கட்ட தேர்தல், அதேபோல 4, 5, 6 4 தேர்தல்களை வந்து சந்திக்கப் போகிறது. இந்த சூழ்நிலையில உத்தரப்பிரதேசத்துல பிரிஜ்பூஷன் அவர் வந்து விலகி இருக்கிறார். அவருடைய பையன் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கர்நாடகாவுல ரேவண்ணா, அதேபோல மேற்கு வங்கத்துல இப்ப ஆளுநர். இந்த 3 மாநிலமே 3வது கட்ட தேர்தல சந்திக்கிறாங்க. இப்படியான பாலியல் புகார்கள் பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்துமா? அது தேர்தலில் எதிரொலிக்குமா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்வை நீங்க தொட்டிருக்கீங்க. அதாவது பெண்கள்ன்றவங்க வந்து நம்ம நாட்டுல வந்து 50 விகிதாச்சாரத்துக்கு மேல அவங்கதான் வாக்காளர்கள். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய நேரத்துல என்னன்னா பெண்கள் வந்து ஒரு சில ஊர்கள்ல வந்து அதிகமா வந்து ஓட்டு போடுறது இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்தி ஹார்ட்லேண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரைபல் பாலிடிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா வந்து ஓட்டு போடுறது இல்ல. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்கக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டுல இருந்துடுறாங்க. இங்க வந்து பாரத பிரதமர் வந்து மோடி அவர்கள் வந்து எப்பொழுதுமே பேசும்போது நரி சக்தின்னு பேசுறாரு, பேட்டி பச்சாவோ பேசுறாரு, பெண்கள் வந்து என்னோட கண்கள் அதெல்லாம் பேசுறாரு. பட் அவரோட அந்த சட்டமானதோ இல்ல அவரோட அந்த அரசியல் பயணமானது பெண்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லை. என்னங்க போகுது அந்த பிரஜ்பூஷனை வந்து இடைக்கால நீக்கம் பண்ணி கட்சியில இருந்து தூக்கி எரிந்திருந்தாலும் இல்ல அவருக்கு சீட்டு கொடுத்தா என்ன போயிட போகுது? ஒரு 2 சீட்டு, 2 பாராளுமன்ற சீட்டு, இல்ல ஒரு 10 சீட்டு. ஆனா இன்னைக்கு வந்து தேசிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு. வாங்கின அவார்டை ஒரு வீராங்கனையோ இல்ல ஒரு வீரரோ ஒரு மெடல் அவார்டு வாங்குறதுன்றது சாதாரணம் கிடையாதுங்க. கை கால் வலி இருக்கும், எலும்பு தேய்மானம் இருக்கும், அடிபட்டு இருக்கும், இதாகி அந்த அதுல இருந்து மீண்டு வந்து அந்த அந்த வேர்வையும் அந்த உழைப்பு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வீரரா இருந்தாலும் தெரியும், விளையாட்டு வீரரா இருந்தாலும் அந்த தன்னோட வாழ்நாள்ல எல்லா சக்தியும் பயன்படுத்தி அந்த மெடலை வாங்குவாங்க. அப்படி வாங்கின மெடலை வந்து தூக்கிட்டு போய் காவால போடுறாங்க, இல்ல தூக்கிட்டு போய் குப்பையில போடுறாங்க, இல்லைன்னா வந்து ஆத்துல போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க இதை வாங்கினதுக்கு வெட்கப்படுறோம். இந்த நாட்டுல நாங்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த தலைமுறைக்குன்னு எங்களெல்லாம் சொன்னீங்க, பேசுனீங்க, கூப்பிட்டு கௌரவப்படுத்தினீங்க, இந்திய திருநாட்டு கொடியை எங்க மேல போத்துனீங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. வரவும் போறவங்களாம் எங்களை வந்து பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்துறான். கோச்சி தொல்லை தாங்கலன்ட்டு போய் மேனேஜர் கிட்ட போனா அவன் ஒரு பார்வையா பாக்குறான். அவன் தொல்லை தாங்கலான்னு அசோசியேஷன்ல இருக்கிற தலைமை பொறுப்புல போய் போனா அவன் வந்து இன்னைக்கு நைட் வரீங்களான்னு கூப்பிடுறான். இதெல்லாம் நான் என்னோட வார்த்தைக்கு இல்லை. இதெல்லாம் இந்த வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னது. பொதுவா மல்யுத்த வீராங்கனைகளுமே வந்து ஒரு மனதைரியமும் ஒரு உடல் தேகமும் இருந்தவங்கதான் மல்யுத்த வீராங்கனையா மாற முடியும். அப்படி மாறின வீராங்கனைகளே கூனி குறுக வச்சு அவங்கள நொந்து நோகடிச்சு அவங்கள நாங்க இனிமேல் நாங்க மல்யுத்தத்துக்கும் வரல, எதுக்கும் வரல, எங்களை விட்டா போதுன்ற மாதிரி கடைசியில் அந்த நிலைமைக்கு தள்ளதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்போ ஒரு 2 இல்ல 3 பாராளுமன்ற சீட்டுலதான் பிரச்சனை வரும். தோல்வி எல்லாம் உறுதி கிடையாது. அவங்க வேற ஆளை போட்டு பண்ண போறீங்க. அதற்கு கூட தயாரா இல்லாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இதோட பார்க்க முடியாது. நீங்க உங்களோட வரலாறு பார்க்கணும். பில்கிஸ் பானு கேஸ் தெரியும் நமக்கு. பில்கிஸ் பானு கேஸ் மாதிரி ஒரு கேஸ்ல வரும்போது நீங்க வந்து எந்த மதமா, எந்த சாதியா, எந்த இனம்ன்றது முக்கியம் இல்ல. மனிதர்களாக நடந்துக்கிறீங்களா அப்படின்றதுதான் இயல்பு. யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க, சரி அதற்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக ரீதியா, சாதி ரீதியா வாக்குகள் கிடைக்காதுன்னு நீங்க பயப்படுறீங்க. அப்போ அந்த விஷயத்தை பத்தி பேசாம ஒதுங்கிடணும். கோர்ட்டானது தலையிட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரவங்களுக்கு எல்லாம் வெட்கமே இல்லாம மாலை போட்டு வரவேற்பு கொடுத்து என்ன பண்ணானுங்க அவங்க? எவ்வளவு சாதனை பண்ணாங்களா? இல்ல பெண்ணோட மானத்தை காப்பாத்துறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கிறாரு? வரலாறு என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு வந்து அங்க அநீதி நடக்கப்படுது, சுத்தி இருக்கிற சகோதரர்களும் அவங்க இல்லத்துல இருக்கிறவங்களே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா கிருஷ்ணான்னு கும்பிட்டா அந்த பெண்ணோட மானம் அங்க பாதுகாக்கப்படும் நம்மளோட இதிகாசமும் நம்மளோட கதைகள் சொல்லுது, புராண கதைகள். நீங்க எல்லாம் கிருஷ்ணரை தானே கும்பிடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் அது உறுத்துல ராமர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒரு லில், ஒரு சொல், ஒரு வில். என்ன அர்த்தம்? ஒரு வில்லு விட்டா, ராமர் விட்டா அந்த அந்த வில்லுக்கு அவ்வளவு வீரம். மற்ற பெண்களை வந்து நேரெடுத்து பார்க்காத ஒரு ஒரு ஆண்மகன். இதான் ராமர் சொல்லி கொடுத்தது. நீங்க எல்லாம் வந்து இந்து மதத்தை பத்தி பெருசா பேசுறீங்களே, உங்க அளவுக்கு எனக்கு சனாதனம் தெரியாது. ஆனா அது மட்டமான வேலை நீங்க பண்ணிருக்கீங்கன்றது என்னால ஒரு ஒரு மனிதனாக உணர முடியும். நான் இங்க இந்த கேள்விக்கு நான் பத்திரிகைக்காரனா பதில் சொல்லல. அப்ப என்ன நீங்க பெண்களை பாதுகாக்கிறீங்க? என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி பாலியல் தொல்லை வந்ததுன்னா மத்ததுக்கெல்லாம் பண மதிப்பீடுக்கு ஒரு நேஷனல் சட்டம் போட தெரியுது. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு மாத்த முடியாத கான்ஸ்டியூஷனை மாத்த தெரியுது. ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி பெண் சம்பந்தமான இந்த பாலியல் சீண்டலுக்கு ஒரு 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 புது சட்டம் மிக வேகமா விரைவா வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ ஒண்ணு காட்டிருக்கலாம்ல. எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியில மாத்துறீங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிசி, சிபிசிக்கு இந்தியில செக்ஷன் எல்லாம் மாத்துறீங்க. 300 இருக்கிற செக்ஷனை வந்து 400 மாத்துறீங்க. புரியவே இல்லை. வழக்கறிஞர்களுக்கே புரியல. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்கு. ஆனா பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது அது மணிப்பூர் ஆகட்டும்,
இல்ல பில்கிஸ் பானு கேஸ் ஆகட்டும், இல்ல இப்ப இந்த நடந்த ரேவண்ணாவாகட்டும், இல்ல உங்களோட அழுக்கு பிடிச்ச இந்த கவர்னர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இந்த மாதிரி கேவலமா இருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன வந்து நீங்க தீர்வு வச்சிருக்கீங்க? என்ன நடவடிக்கை வச்சிருக்கீங்க? நிறைய நேரத்துல பெண் காவல் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிற காவல் அதிகாரி வந்து பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்கன்னு தமிழகத்திலே பார்த்தோம் நம்ம. இதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. ஒரு ஒன்றிய அரசு, மத்திய அரசு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்ததுன்னா அப்பவே சஸ்பென்ஷன், ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பண்ணிட்டு 3 வருஷம் விசாரிக்கிறது, 4 வருஷம் விசாரிக்கிறது எல்லாம் கூடாது. மேபி காழ்ப்புணர்ச்சியிலயோ இல்ல அந்த அதிகாரி மேல இருக்கிற அதிகாரி கீழே இருக்கிற அந்த பெண்ணை வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பாரு, இல்ல லீவ் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாரு. அந்த பெண் உடனே திடீர்னு போயிட்டு இவர் வந்து என்னை வந்து வேற பார்வையோட பார்த்தாரு, இவர் வந்து அதை சீண்டிட்டாரு, நைட்ல ஒரு ஆபாசமா மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஒரு போலியான குற்றச்சாட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்காக அந்த ஆண் அதிகாரி வந்து அங்க பாதிக்கப்படக்கூடாது. உடனே கம்ப்ளைண்ட் வருதா, சஸ்பெண்ட் பண்ணுங்க. 3 மாசம் இல்ல 4 மாசம் தீர்ப்பை கொடுங்க. யாரு சரி யாரு தவறு. இந்த பெண் மீது நடவடிக்கை இருந்தா பெண் அதுக்கப்புறம் தற்காலிக வேலை நிறுத்தம் பண்ணுங்க, அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இல்லையா அப்படி ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க. இந்திய திருநாட்டுல எங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றம் வருது, ஒரு பெண்ணை சீண்டிட்டாருன்னு வருதா, அந்த வழக்கு வந்து 6 மாசத்துக்கு மேல போக கூடாது. 6 மாசத்துக்கு மேல போனா அதை விசாரணை பண்ண அதிகாரி காலதாமதத்துக்கு ஃபைன் கட்டணும். அவரு விசாரிச்சு டிலே பண்ணாருன்னா அவருக்கு ப்ரொமோஷன் இல்லை. கோர்ட் இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க. வந்தே பாரத் ட்ரெயின் விடுறது, புல்லட் ட்ரெயின் வேகமா விடுறது, சைனாக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஸ்டீலை போட்டு பெரிய பட்டேலுக்கு செலவு வைக்கிறது அப்புறம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் செலவு பண்ற வேலைதான். இது மக்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். இதற்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோ ஒரு சிந்தனையோ இது ஒரு குற்றமாவே அவங்க நினைக்கலங்க. இது வந்து ஒரு நெஞ்சில எங்கன்னா அவங்க குத்தணும் இல்லையா? பெண்களுக்கு ஒரு ஒரு ஆணுக்கு அழகு என்ன? ஒரு ஆண் அங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் போனா ஒரு ஆண் அங்க இருக்கிறாரு, நமக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதுதான் இயல்பு. ஒரு ஆணுக்கு இலக்கணம் அதுதான். ஆனா இங்க இந்த ஆண் வந்து மிருகம் மாதிரி நடந்துக்கிறதுனால ஒரு ஆணை பார்த்தாலே பெண் ஓடி போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கும் வந்து பஸ்ல வந்து வட இந்தியால பெண்கள் நைட்ல போற மாதிரி ஒரு சூழல் இருக்கா? இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு சில நேரத்துல வந்து கொஞ்சம் நம்ம மற்ற மாநிலங்களை பார்த்து கத்துக்கணும், இல்ல மற்ற வெளிநாடுகளை பார்த்து கத்துக்கணும். பெண் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டா அங்க வந்து பாகுபலி படத்துல காட்டுவாங்க பாருங்க ஒரு சீன், தண்டிக்கப்பட வேண்டியது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உச்சகட்ட தண்டனை நோக்கி போகணும். அது மாதிரி போனாதான் இந்த இல்லைன்னா இந்த விஷயத்த இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது விவாதம் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. கண்ணெதிரில் பார்த்தோம் மணிப்பூர்ல. அதனால ஆட்சி, அதாவது தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழின்ற மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு பிரிஜுபூஷன். அவர் வந்து அவ்வளவு செல்வாக்கம் வட இந்தியால, உத்தரப்பிரதேசத்துல அவர் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க நம்ம ரேவண்ணா ஒரு பிரதமரோட முன்னாள் பிரதமரோட பேரன் செய்யற வேலையா இது? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யற வேலையா இது? மனிதனே செய்யக்கூடாது. அப்போ என்னன்னா இந்த நாட்டுல சட்டமோ இல்ல அரசியல்வாதிகளோ நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, இது நம்ம செஞ்சுட்டு இந்த தவறை செஞ்சுட்டு நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம், இந்த பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம மிரட்டலாம், நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கைய விதைக்கிறது இந்த ஆட்சியாளர்கள். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது இவங்க வந்து நடந்துக்கிற அந்த கவர்னன்ஸ். இவங்களோட அரசாங்கம் என்பது அவ்வளவு மோசமாக, அவ்வளவு ஒரு மென்மையாக இருக்கிறது. குற்றவாளிகளை தண்டிக்க தவறுகிறது. நான் சொல்றேன் 5 லட்சம் கோடி ட்ரக்ஸ் காணாம போயிருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு ட்ரக்ஸ் உள்ள வந்தது, எவ்வளவு ட்ரக்ஸ் வெளியில போச்சு? பாதி பிரச்சனைக்கு காரணம் இந்த ட்ரக்ஸ், அதுவும் குறிப்பா பாலியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு. அப்ப நீங்க உச்சகட்ட நடவடிக்கை வைத்து வந்து இந்த திருநாட்டை வந்து நீங்க நல்ல ஒரு ஆட்சி பண்ணினீங்கன்னா எப்படிங்க வரும் ட்ரக்ஸ்? ட்ரக்ஸ் வச்சுன்னா ஒரு 4 பேருக்கு உடனே தூங்குங்க, 3 மாசத்துல இல்ல 6 மாசத்துல விசாரிச்சு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு அப்புறம் எவன் கட்டுறான் பாக்கலாம் ட்ரக்ஸ் எப்படி வருது? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நெருக்கம். நிறைய நேரத்துல இந்த ட்ரக்ஸ் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரோ இல்ல அமைச்சர் பேரோ அவருக்கு இவரு சொந்தக்காரன் சொல்றாங்க. இப்ப நேற்று கூட வேற ஒரு வடசென்னையில ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. அதுலயும் வந்து ஒரு அரசியல் தலைவரோட ஒரு பேச்சு அடிபட்டு. இதுதான் நிலைமை.